ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் வீட்டில் கோதுமை மாவு இருக்கா? அப்போ ஈஸியாக இந்த பிஸ்கெட் செய்யலாம் எப்படின்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு பவுலில் 1 கப் கோதுமை மாவுக்கு 1/4 கப் நான் கடலை மாவு எடுத்திருக்கேன். அது கூடவே பவுடர் சுகர் ஆட் பண்ணியிருக்கேன். நான் சுகர் மைல்டாக ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. அது கூடவே பட்டர் ஆட் பண்ணிக்கலாம். பட்டர் இல்லைனா நெய் கூட ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து இப்போ பைனாப்பிள் எசன்ஸ் ஆட் பண்ணுற ஒரு ஃப்ளேவருக்காக எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு இந்த மாதிரி மாவு பதத்துக்கு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. அதை சின்ன சின்ன பால்ஸாக உருட்டி அதை வந்து இந்த மீடியம் இதுக்கு வந்து நல்லா கையை வச்சு ப்ரெஸ் பண்ணி ஒரு பிளேட்டில் வந்து ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. ஃபாயில் ஷீட் இல்லைன்னா கீழே நீங்கள் ஆயில் அப்ளை பண்ணி கூட அதில் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. ஒரு கரண்டி கார்ன்ஃப்ளவர் எடுத்துருக்கேன். அது கூடவே பாலில் வந்து நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம். அதை வந்து மேலே நல்லா அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கு மேலே டெக்கரேஷனுக்கு என்ன இருக்கோ, கேஷ்யூஸ் இருக்கோ, என்ன இருக்கோ அதை அப்ளை பண்ணிக்கோங்க. நான் வந்து பெரிய பிளேட்டுன்றதுனால பிரியாணி டேஸாக வந்து ப்ரீ ஹீட் பண்ணி வச்சுருக்கேன். அது உள்ள ஸ்டாண்ட் வச்சு இந்த பிளேட்டை வந்து ப்ளேஸ் பண்ணிவிட்டு ஒரு 30 மினிட்ஸ் வந்து லோ ஃப்ளேமில் விட்டுடலாம். அப்புறம் பிஸ்கெட் ரெடி. நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ.